Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhuvanan, sharing this video lesson with you. This video is video number 4 under the heading Using Suffix Meant with Verbs. அதாவது meant, M-E-N-T, meant என்ற சஃபிக்ஸ் என்றால் தமிழில் பின் ஒட்டு, அதாவது பின் சேர்க்கை. ஒரு மூல வார்த்தை, அந்த மூல வார்த்தைக்கு பின்னால் சேர்க்கப்படும் ஓரெழுத்தோ இரண்டு எழுத்தோ நான்கு எழுத்தோ அந்த சேர்க்கப்படும் அந்த சிறு பகுதி, அதுதான் சஃபிக்ஸ், SUFFIX. தமிழில் பின் ஒட்டு என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக தோட்டம், அது தோட்டக்காரன், அந்த காரன் என்ற அந்த பகுதியை சேர்த்துறதுனால இதுதான் சஃபிக்ஸ். அது எல்லா மொழியிலையும் இருக்குது. ஆக இங்கே மென்ட் என்ற அந்த சஃபிக்ஸ் சேர்க்கும்போது அதன் விளைவாக ஒரு பெயர்ச்சொல் ஏற்படுகிறது. அதை பாருங்கள், பிராக்கெட்டில் verb plus meant is equal to noun. ஒரு வினைச்சொல், verbனா வினைச்சொல், ஒரு செயல். அந்த செயலுக்கு பின்னால், அந்த செயலை குறிக்கும் சொல்லுக்கு பின்னால் meant சேர்க்கப்படும் போது அது ஒரு பெயர்ச்சொல்லாகிறது. அதாவது இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர் அல்லது வினை பெயர் சொல். அந்த செயலே பெயர் சொல்லாக மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. சரி கவனிங்க, பார்ட் 1ல் வீடியோ 4. இப்போ வேர்டு 1 பாருங்கள். அசார்ட், இது வேர்பு, இதோடு மென்ட்டு சேர்க்கப்படுது. அப்போ வார்த்தை எப்படி மாறுது? அசார்ட்மெண்ட். அசார்ட் ப்ளஸ் மென்ட், அசார்ட்மெண்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அந்த ரெண்டு வேர்டுமே, அந்த வெர்பும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதோடு மென்ட்டு சேர்த்து நவுன் எப்படி உருவாகிறது அதுவும் அதே வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டு ஒரு வாக்கியமாக அமைக்கப்பட்டுள்ளது. when things are assorted, when அப்போது திங்ஸ்னா பொருள்கள், ஆர் அசார்ட்டட் அப்படின்னா பலவித பொருள்கள் ஒன்றாக சேர்த்து வைக்கப்படும் போது அங்கே என்ன ஏற்படுகிறது? there is assortment of things. உதாரணமாக பலவிதமான இனிப்புகள், இப்போ தீபாவளி பக்கமாக வந்துடுச்சு. லட்டு, மைசூர் பாகு, பாதுஷா, இது போன்ற ஒரு 10 வகை இனிப்புகளை அதான் அசார்ட்டடு. அசார்ட்டடுன்னு தான் பெரும்பாலும் இந்த வேர்டை பயன்படுத்துவாங்க. அசார்ட்னா வகைப்படுத்துறது, அசார்ட்டடுனா பல விதங்களாக இருக்கிறது. பாருங்கள், பலவித பொருள்களை சேர்த்து வைக்கும்போது அங்கே அப்பொருள்களின் பலவித சேர்மம் ஏற்படுகிறது. ஆங்கில வாக்கியத்தை பாருங்கள். when things are assorted, there is assortment of things. இந்த இடத்துல திங்ஸ்னால் என்ன? அது ஸ்வீட்ஸாக இருக்கலாம், நாம் போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம். உதாரணமாக டிஷர்ட்டு, வேறு ஷர்ட்டு, பனியன், கோட்டு, இதெல்லாம் ஒரே பேக்கில் போட்டு வச்சா பலவித துணிகளின் சேர்மம், அசார்ட்மெண்ட்டு. பல இனிப்புகளை ஒரே பெட்டியில் போட்டு ஒருத்தருக்கு பரிசாக கொடுத்தா அசார்ட்மெண்ட். ஏனென்றால் அங்கே அந்த பொருள்கள் அசார்ட்டடாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கடையில் போய் கிஃப்ட்டு வாங்குகிறோம், ஒரு பரிசு பொருள், 3-4 பரிசு பொருள் கலந்து வாங்குகிறோம். அல்லது ஒரு புத்தக
கண்காட்சிக்கு போய் அங்கே பலவித புத்தகங்கள், கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கடிதங்கள் உள்ள புத்தகங்கள் இப்படி வாங்கும்போது அதெல்லாம் அசார்ட்டடாக வாங்குகிறோம். அப்போ அந்த தொகுப்புக்கு பேர் அசார்ட்மெண்ட். மீண்டும் சொல்கிறேன், பலவித பொருள்களை சேர்த்து வைக்கும்போது அங்கே அப்பொருள்களின் பலவித சேர்மம் ஏற்படுகிறது. அசார்ட் மேலே பாருங்கள், அசார்ட்டட். when things are assorted there is assortment of things. திங்ஸ்னால் இந்த இடத்துல அது புக்ஸாக இருக்கலாம், ஸ்வீட்ஸாக இருக்கலாம், கிஃப்ட்ஸாக இருக்கலாம், ஏன் பேனாக்களாக கூட இருக்கலாம். ஓகே, நீங்கள் நம்ம வீட்டில் டேபிள் மேலே 2-3 வகையான பேனாக்கள் இருந்தால் அதை அந்த பென் ஸ்டாண்டில் வச்சுருந்தால் அதுக்கு பேர் assortment of pens. when pens are assorted in a box it is called assortment of pens. Number 2 பாருங்க, acquire plus ment. acquirement. when we acquire there is acquirement. பாருங்க, when we acquire, அதை 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது, பரவாயில்ல. நாம் முயன்று பெறும்போது அங்கே முயன்று பெற்றமை ஏற்படுகிறது. அக்வயர்மெண்ட். இந்த அக்வயருங்கிற வேர்டு என்ன அர்த்தம்னா பெறுதல். ஆனால் எப்படி பெறுதல்? கஷ்டப்பட்டு முயற்சி செய்து நாம் பெறுதல். உதாரணமாக நாம் படிக்கும் படிப்பு இருக்குல்ல, எஜுகேஷன். நாம் பெறும் அந்த கல்வி எப்படிப்பட்டது? நாம் முயற்சி செய்து அதை பெறுகிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய பெற்றோர் அதற்காக செலவு செய்கிறார்கள். நம்முடைய டீச்சர்ஸ் அந்த கல்வியை நமக்கு மனதில் பதிய வைக்க அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். ஓகே, when we acquire there is acquirement. எதெல்லாம் அக்வயர் பண்ணுறோமோ அது கல்வியாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வேறு நகைகள், இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அப்போது when we acquire, நாம் முயன்று ஒன்றை பெறும்போது அங்கே முயன்று பெற்றமை ஏற்படுகிறது, அங்கே அக்வயர்மெண்ட் ஏற்படுகிறது. நம்பர் 3 பாருங்கள், அப்பீஸ் ப்ளஸ் மெண்ட். அப்பீஸ்மெண்ட் என்ன அர்த்தம்? அப்பீஸ்னா எதிர்ப்பை தணித்தல். எதிர்ப்பை தணித்தல். உதாரணமாக நம்ம வீட்டிலே பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் சகோதர சகோதரிகள் அல்லது பெற்றோரே கூட சில நேரத்தில் கோபமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா அதுக்கு கோபப்படுறது. அப்போ அந்த கோபத்தை தணிப்பதற்கு, அதை குறைப்பதற்கு, அந்த எதிர்ப்பை குறைப்பதற்கு அப்பாவோ அம்மாவோ, இப்போ அப்பா கோபமாக இருந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்க? ஆறுதலாக முதல்ல 4 வார்த்தை பேசணும், கோபத்தை தணிக்கிற மாதிரி. அதே மாதிரி வீட்டில் சிறு பிள்ளைகள், உதாரணமாக ஏதோ ஒரு பொருள் கேட்டு அவனுக்கு புதுசாக ஒரு டிஷர்ட்டு வேணும், அதை கேட்டு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு கோபமாக சொன்னான், அவனுக்கு அதுக்கு ஈக்குவலாக அவன் மனசில் ஒரு வருத்தம் ஏற்படும், ஒரு கோபம். அப்புறம் அப்பா என்ன செய்வார்? சரிடா கண்ணு, அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு கூலாக பேசுறது, அதை கூழ்படுத்துறது தான் அப்பீஸ்மெண்ட். when we appease there is appeasement. நாம் எதிர்ப்பை தணிக்கும் போது அங்கே எதிர்ப்பு தணிப்பு ஏற்படுகிறது. ஓகே, நம்பர் 4 பாருங்கள், அட்டாச் ப்ளஸ் மெண்ட். அட்டாச்மெண்ட், இதுக்கு தமிழ் அர்த்தம் இணைத்தல், சேர்த்தல், இணைத்தல். நாம் இணைக்கும் போது அங்கே இணைப்பு ஏற்படுகிறது. when we attach there is attachment. அட்டாச் பண்ணுறதுன்னா என்னன்னா, 2 பொருள்களை சேர்த்தா அது அட்டாச் பண்ணுறது. அது தவிர நபர்கள் ஒரு சிலரோடு
தன்னுடைய சொந்த பந்தங்களோடு அட்டாச் பண்ணிக்கிறது, இணைஞ்சு இருக்கிறது, அதுவும் சொல்லலாம். when we attach there is attachment. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸு அட்டாச் பண்ணுற ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வருது. ரேடியோவுக்கு பக்கத்தில் அந்த ஸ்பீக்கர் அப்படியே அதில் நாம் என்ன செஞ்சுக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் அட்டாச் பண்ணுற இயர்ஃபோன் காதுலையே வச்சு கேட்குறது, அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறது மொபைல் ஃபோன்லேயே. சரிங்களா? ஆக நாம் அட்டாச் பண்ணும்போது அங்கே அட்டாச்மெண்ட், நாம் இணைக்கும்போது அங்கே இணைப்பு ஏற்படுகிறது. அது இணைப்பு பாசத்தால் ஏற்படுகிறது, அன்பால் ஏற்படுகிறது என்று சொல்லலாம். அது மனிதர்களோடு நாம் இணைத்து கொள்ளும்போது பொருள்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்தல்னு அர்த்தம். ஓகே. அபேண்டன்மெண்ட் தப்பாக சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அபேண்டன், இடையில புள்ளி வச்சுருக்கேன். அபேண்டன் பண்ணுறது அபேண்டன்மெண்ட். இது என்ன அர்த்தம்? நாம் கைவிடும்போது அங்கே கைவிடுதல், கைவிட்ட நிலை ஏற்படுகிறது. when we abandon there is abandonment. கைவிடுதல்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு வேண்டாம், அதாவது என்னென்னா ஒதுக்கி தள்ளுறது, புறந்தள்ளுறது, மறுபடியும் அதோடு எந்த தொடர்பும் வேண்டாம். எதெல்லாம் நாம் கைவிடுறோம்? நாம் தீய பழக்கங்களை கைவிடுறோம், அப்புறம் முயற்சியை கைவிடுறோம். நம்மால் முடியலன்னா ஒரு முயற்சியை, உதாரணமாக நாம் ஒரு பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்படுறோம், பெரிய பங்களா. ஆனால் கையில் கொஞ்சம்தான் பணம் இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தை கைவிடுறான். பெரிய பங்களா கட்டலாங்கிற எண்ணத்தை கைவிடுறான். பங்களானா ஒரு 5000 சதுர அடியில் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா கட்டணும். அப்போ ஆனால் பணம் கையில் குறைவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த ஆசையை கைவிட்டுடுறோம். அப்போ முயற்சியை கைவிடுறோம், ஆசையை கைவிடுறோம். அப்புறம் ஒரு சிலர் குடும்பத்தையே கைவிட்டுருவாங்க, தன்னை நம்பி இருக்கிற ஃபேமிலியவே கைவிட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க யார்? பெரும்பாலும் இந்த குடி பழக்கத்துக்கு, சாராயத்தை குடிக்கிற குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க தான் சொந்த பந்தம், குடும்பம் எல்லாத்தையும் கைவிட்டுருவாங்க. அதாவது கிவ் அப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஓகே. when we abandon, நாம் கைவிடும்போது, அது குடும்பமாக இருக்கலாம், ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஒரு முயற்சியாக இருக்கலாம், அதை நாம் கைவிடும்போது அங்கே கைவிட்ட நிலை ஏற்படுகிறது. ஓகே, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.